மாவட்டம் பாபநாசத்தில் உள்ள தேசியமயமாக்கப்பட்ட வங்கி முன்பு ரிசர்வ் வங்கி அறிவித்திருந்த நகைக்கடன் கட்டுப்பாடுகள் மற்றும் விதிமுறைகளை ரத்து செய்ய கோரி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மேலும் தமிழ்நாடு காவிரி உழவர்கள் பாதுகாப்பு சங்கம் சார்பாக நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் பெண்கள் உட்பட 50க்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே 6 மாத கர்ப்பிணி அருள்ஜோதி என்பவர் சென்னையில் உயிரிழந்த செய்தியை கேட்ட அதிர்ச்சியில் அவரது தந்தை வில்லு என்பவரும் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனையடுத்து அருள்ஜோதியின் அண்ணன் அளித்த புகாரின் பேரில் பூந்தமல்லி காவல் நிலைய போலீசார் அருள்ஜோதி இறப்பு குறித்த விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பகுதியில் தொழிலதிபர் வீட்டின் முன்பு ரவிச்சந்திரன் என்பவர் தனது மனவளர்ச்சி குன்றிய 2 அண்ணன்களுடன் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இது குறித்து ரவிச்சந்திரன் கூறுகையில், தனது அண்ணன்களின் மருத்துவ செலவிற்காக தனது இடத்தை தொழிலதிபர் ஸ்டாலின் மற்றும் சுகுமாரிடன் விற்றதாகவும் அதற்குரிய பணத்தை தராமல் அவர்கள் ஏமாற்றி வருவதாகவும் தெரிவித்தவர் பணத்தை தரும் வரை போராட்டத்தை தொடரப்போவதாக தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே அரசு பேருந்து ஓட்டுநர் திடீரென மயக்கமடைந்ததால் மேம்பாலத்தின் தடுப்புச் சுவரில் பேருந்து மோதி விபத்துக்குள்ளான சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் படுகாயமடைந்தவர்களை விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த நிலையில் விபத்து தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு கன்னியாகுமரியில் இந்திய பல் மருத்துவ சங்கம் மற்றும் ராஜாஸ் பல் மருத்துவமனை இணைந்து சுற்றுலா பயணிகளிடையே மாபெரும் விழிப்புணர்வு நடைபயணத்தை நடத்தினர். இப்பேரணியில் 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்று புகையிலைக்கு எதிரான பதாகைகள் ஏந்தியும் போதைப் பொருட்களால் ஏற்படும் தீமை பற்றியும் துண்டு பிரசுரங்களை சுற்றுலா பயணிகளிடம் அளித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். திருச்சியில் வீட்டின் உரிமையாளர் கோவிலுக்கு சென்ற நிலையில் வீட்டில் இருந்த நகை மற்றும் பணத்தை கொள்ளையடித்த மர்ம நபர்கள் 4 பேரில் ஒருவரை அப்பகுதி மக்கள் பிடித்து காவல்துறையில் ஒப்படைத்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் வீட்டிற்குள் இருந்த 25 பவுன் தங்க நகை, 20,000 ரூபாய் ரொக்க பணம் மற்றும் 1/4 கிலோ வெள்ளியை மர்ம நபர்கள் திருடிய நிலையில் பிடிபட்ட ஒருவரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே காமாண்டப்பட்டி கிராமத்தில் செம்மண் கடத்தி சென்ற டிப்பர் லாரியை ஓமலூர் போலீசார் மடக்கி பிடித்து நடத்திய விசாரணையில் உரிய ஆவணங்கள் இல்லாமல் மண் கடத்தி வந்தது தெரியவந்தது. ஆனால் வருவாய்த்துறைக்கு தகவல் தெரிவிக்காமலும் மண் கடத்தல் லாரி மீது வழக்கு போடாமலும் விடுவிக்கப்பட்டதால் கிராம மக்கள் அதிர்ச்சியடைந்துள்ள நிலையில் விடுவித்த லாரியை பிடித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பங்களா தெருவில் பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் கண்ணாடி பீர் பாட்டிலுடன் மனநலம் பாதிக்கப்பட்டவர் சுற்றித் திரிவதாக பொதுமக்கள் ஆக்டிவ் மைண்ட்ஸ் மனநல காப்பகத்திற்கு தகவல் அளித்துள்ளனர். ஆக்டிவ் மைண்ட்ஸ் தொண்டு நிறுவனர் தேன்ராஜ் தலைமையில் கிழக்கு காவல் நிலைய போலீசார் உதவியுடன் அவரை மீட்டு அரசு தலைமை மருத்துவமனையில் மருத்துவ பரிசோதனை மேற்கொண்ட பின்னர் காப்பகத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே தேவதானம் நச்சாடை தவிர்த்து அருளிய சுவாமி கோயில் வைகாசி விசாக தேரோட்ட திருவிழா கொடியேற்றத்துடன் சிறப்பாக தொடங்கியது. மேளதாளங்கள் முழங்க கொடிமரத்திற்கு பால், தயிர், மஞ்சள், இளநீர், சந்தனம் உள்ளிட்ட பொருட்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்பட்ட நிலையில் இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் குன்றத்தூர் அடுத்த கோவூர் பகுதியில் உள்ள சுந்தரேஸ்வரர் கோவிலில் 42 ஆண்டுகளுக்கு பிறகு பிரம்மோற்சவ விழா இந்த ஆண்டு சிறப்பாக தொடங்கியுள்ளது. 10 நாட்கள் நடைபெறும் இந்த விழாவில் முதல் நாளான இன்று கொடியேற்றத்துடன் பிரம்மோற்சவ விழா சிறப்பாக தொடங்கப்பட்டுள்ள நிலையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு இதில் சுவாமி தரிசனம் செய்தனர்.
நாளை மதுரையில் நடைபெறவுள்ள திமுக பொதுக்குழுவில் பங்கேற்பதற்காக தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னையில் இருந்து விமானம் மூலம் மதுரை வந்தடைந்தார். இந்நிலையில் அவருக்கு திமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் SRMU அமைப்பைச் சேர்ந்தவர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் ஒன்றியத்திற்குட்பட்ட ஊராட்சிகளில் மக்களுடன் முதல்வர் திட்ட சிறப்பு முகாம் மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மாநிலங்களவை உறுப்பினர் சண்முகம், பாராளுமன்ற உறுப்பினர் சுதா, பாபநாசம் சட்டமன்ற உறுப்பினர் ஜவாஹிருல்லா, தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவிசெழியன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்புரையாற்றினர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் பாரம்பரிய நெல் திருவிழா ஆதிரிங்கம் நெல் ஜெயராமன் பாரம்பரிய நெல் ஆராய்ச்சி மையம் சார்பில் தொடங்கியுள்ளது. திருத்துறைப்பூண்டி உழவர் சந்தை பகுதியில் இருந்து இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் மற்றும் பாரம்பரிய நெல் மீட்பாளர் நெல் ஜெயராமன் உள்ளிட்டவர்களின் புகைப்படங்கள் வைக்கப்பட்டு நெல்கோட்டை வைத்து மாட்டு வண்டியில் காய்கறிகளால் அலங்காரம் செய்யப்பட்டு விவசாயிகள் ஊர்வலமாக வந்து இத்திருவிழாவில் பங்கேற்றுள்ளனர். வேலூர் மாவட்டம் மாங்காய் மண்டி அருகே உள்ள தனியார் பொருட்காட்சியில் மாற்றுத்திறனாளிகளுக்காக இலவச போக்குவரத்து நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடைபெற்றது. இந்த பொழுதுபோக்கு நிகழ்ச்சியில் பல்வேறு மையங்களிலிருந்து ஏராளமான மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே பழமை வாய்ந்த கங்கையம்மன் ஆலயத்தில் உண்டியல் என்னும் பணி அறநிலைத்துறை அதிகாரிகள் முன்னிலையில் நடைபெற்றது. இதில் 9,29,317 ரூபாய் உண்டியல் காணிக்கையையும் 2 கிராம் தங்கம் மற்றும் 95 கிராம் வெள்ளி பொருட்களையும் பக்தர்கள் தங்களது நேர்த்திக்கடனாக உண்டியலில் செலுத்தியுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே இருசக்கர வாகன விபத்தில் மூளை சாவு அடைந்த பெரியபாண்டி என்பவரின் உடல் உறுப்புகள் தானம் செய்யப்பட்டுள்ள சம்பவம் அப்பகுதி மக்களிடையே நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து இறந்தவரின் உடலுக்கு திண்டுக்கல் கோட்டாட்சியர் சக்திவேல் நேரில் வந்திருந்து மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக வந்த பழனிசாமி என்பவர் மரத்தின் மீது ஏறி ரகளையில் ஈடுபட்ட சம்பவம் மருத்துவமனை பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனையடுத்து தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த கோவில்பட்டி தீயணைப்பு துறையினர் மரத்தின் மீது இருந்த பழனிசாமியை உடனடியாக மீட்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே ஆபரேஷன் சிந்தூர் வெற்றியை கொண்டாடும் வகையிலும் இந்திய ராணுவத்திற்கு நன்றி தெரிவிக்கும் வகையிலும் பாஜகவினர் சார்பில் மூவர்ண கொடி ஏந்திய பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியில் பாஜக பட்டியலின மாநில செயற்குழு உறுப்பினர் சிவசங்கர், மாவட்ட செயலாளர் கார்த்திகேயன் மற்றும் இளைஞர் அணி செயலாளர் சாய் சம்பத் உள்ளிட்ட ஏராளமான பாஜக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மதுரையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வருகையொட்டி 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் திமுக பொதுக்குழு கூட்டத்தில் பங்கேற்கும் முதலமைச்சர் TVS நகர் பகுதியில் உள்ள மேம்பாலத்தை திறந்து வைத்துவிட்டு பின்னர் முன்னாள் மதுரை மேயர் முத்துவின் சிலை திறப்பு விழாவில் பங்கேற்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேலூர் மாவட்டம் பிரம்மபுரம் பாலாற்றில் மணல் கடத்தல் நடைபெறுவதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் மணல் கடத்திய நபர்கள் தப்பியோடியதை அடுத்து மாட்டு வண்டிகளை பறிமுதல் செய்தனர். இதனைத் தொடர்ந்து காட்பாடி போலீசார் தப்பியோடிய நபர்களின் மீது வழக்கு பதிவு செய்து தேடும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் 12.50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நியாய விலைக் கடை அடிக்கல் நாட்டும் விழா பேரூராட்சி தலைவர் யுவராஜ் தலைமையில் நடைபெற்றது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் பேரூராட்சி கவுன்சிலர் சத்யமூர்த்தி மற்றும் பழனி, நிர்வாகிகள் அகமது பாஷா மற்றும் ஜெகதீஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.
புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே கோவிலுக்கு சொந்தமான பொது இடத்தை தனிநபர் ஆக்கிரமிப்பதை கண்டித்து அப்பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த பொன்னமராவதி வட்டாட்சியர் மற்றும் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியதைத் தொடர்ந்து சாலை மறியல் போராட்டம் கைவிடப்பட்டது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.